நம்ம ஏதாவது ஒரு கலைய வந்து கத்துக்கணும் இல்லையா? சோ அதுக்காண்டிதான் விஜயதசமியில துவங்கப்படுற எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் நம்ம லைஃப வந்து ஒரு அப்லிஃப்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் வந்து விஜயதசமியோட மிக சிறப்பு. சோ அந்த விஜயதசமியில ஒரு புதிய கலை ஒண்ணு இன்னைக்கு நீங்க கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசியம் வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கோம். திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் சார்பாக இன்னைக்கு நீங்க ஒரு கலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ட்ரைனிங் கிளாஸ் இந்த ட்ரைனிங் ma'am please now I am giving just an introduction only, so please bear with me. Now I have to speak in Tamil only. Whenever the class starts she will talk in both the language. Please bear with me 5 minutes. Okay. இந்த நிகழ்ச்சிய இந்த ட்ரைனிங் இந்த ஒர்க் ஷாப்பை நமக்கு நடத்தி கொடுத்துக்கிறதுக்காண்டி இந்த நிகழ்வோட ஸ்டார்டிங் பாயிண்டே இவங்க தான். ஸோ நம்ம செல்லம்மா மேடம் ஃபெவிக்ரிலோட எக்ஸ்பர்ட் டீச்சர். இவங்க நெல்லை அரசு அருங்காட்சியகத்தோட இணைந்து நிறைய நிகழ்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸோட அத்தனை டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதனால இந்த இதுக்கு இனிஷியேட் பண்ணது அவங்கதான். சோ நம்ம இந்த விஜயதசமிக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு இவெண்ட் கொண்டு போவோம் மேம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்பெஷல் இவெண்ட்டை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ அவங்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாகவும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்று கொண்டு இந்த நிகழ்வுல கடந்திருக்க எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்கிட்ட 80 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஹியர். சோ உங்க எல்லாரையுமே நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கிறேன். The நெல்லை மியூசியம் வெல்கம்ஸ் யூ ஆல். இப்போ இந்த வகுப்பு துவங்கப்படுது. எல்லாருமே உங்க மைக்க மியூட்ல போட்டுக்கோங்க. Whenever the class will be started, it will be in both the languages. So please mute your mics, everybody. எல்லாருமே உங்க மைக்க மியூட்ல போட்டுக்கிட்டீங்கன்னா it will be better to the class, so that the teacher will explain what she is trying to say. அதனால எல்லாருமே மியூட்ல போங்க. If you have any doubt, please message me. She will reply you immediately. So இப்போ அபிஷியலா நம்மளோட கிளாஸ் துவங்கப்படுது. சோ செல்லம்மா மேடத்தை கிளாஸை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த சத்யவல்லி மேடத்துக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு கிளாஸ் போடுறேன் அப்படின்னு அவங்க கொள்ளலாம் அப்படின்னாங்க. என்னைக்கு போட்டானே நம்ம மியூசியத்துல வச்சு நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த சத்யவல்லி மேடம் அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ளோட்டிங் தயா, இந்த மாதிரி பண்றது. இது வந்து ஓஷ்பி ஷீட்ல கிளாஸ் கலர்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். பின்னாடி பாத்தீங்கன்னா நான் ஃபோம் ஷீட் கேட்டிருந்தேன்ல, அதான் இது ஃபோம் ஷீட் ஏன் ஓட்டுறோம் மற்ற ஷீட் ஓட்டாம அப்படின்னா, ஃபோம் ஷீட் தான் தண்ணியில மிதக்கும், அதுக்காக நம்ம ஃபோம் ஷீட் யூஸ் பண்றோம். நான் கிரீன் கலர் ஏன் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, கிரீன் கலர்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், மற்ற கலரை விட கிரீன் வந்து லீஃப் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குங்கிறதுக்காக நம்ம கிரீன் கலர் யூஸ் பண்ணோம். இதே இதுல இன்னொன்னு சும்மா சன்ஃப்ளவர் மாதிரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இதுதான் பார்க்க போறோம், லோட்டஸ். இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. டேக் இட் ஓஹெச்பி ஷீட்ஸ். இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல பெட்டல் ஷேப், இந்த பெட்டல் இருக்குல்ல, பெட்டல் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணணும் ஓஹெச்பி ஷீட்டை. எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல இந்த டிராப் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க வரைஞ்சி. मैम वीडियो नहीं दिख रहा है।
இந்த மாதிரி ஒரு டிராப் ஷேப் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சி பேப்பரை கட் பண்ணி ஒரு நியூ பேப்பர்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன், கட் பண்ணதே வச்சிருக்கிறேன். Can you speak in English? எஸ் மேம். Ma'am, கட் பேப்பர் ஷேப். சொல்லுமா. ma'am camera கிட்ட வச்சு காமிக்க முடியுமா? ஓகே காமிக்கிறேன். பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ஷேப் வெட்டிக்கோங்க. சும்மா சாதாரண A4 ஷீட் பேப்பர்ல பெட்டல் ஷேப் கட் இட். நெக்ஸ்ட் OSP sheet, draw the OSP sheet. OSP sheetல இதுக்கு கீழே வச்சுக்கோங்க பேப்பர். OSP sheetல இந்த இடத்துல கீழே வச்சுக்கோங்க. இப்படி கீழே வச்சு இந்த மாதிரி கிளாஸ் கலர்ஸ், கம்பெனியோட ஃபெவிக்ரில் கிளாஸ் கலர்ஸ் எது கலர், இது வந்து 6 ஷேடு, இது 10 ஷேட்ஸ், எனி ஷேட்ஸ் யூஸ் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ணி போடணும். முதல்ல அவுட்லைன் போடுறது வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஆர் 3D அவுட்லைனர், எனி கலர்ஸ், ப்ளூ ஆர் கோல்ட், எனி கலர்ஸ். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணா இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். நம்மளோட அவுட்லைனர் வந்து தெரியாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்த மாதிரி அவுட்லைன். அதே இது 3D போட்டீங்க அப்படின்னா 3D கலர்ஸ், இந்த மாதிரி 3D கலர்ஸ் போட்டீங்க அப்படின்னா இதுல உள்ள மாதிரி கொஞ்சம் கோல்டு லைன், நான் இது வந்து கோல்டு போட்டிருக்கேன் அதனால கோல்டு லைன், எனி கலர்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ப்ளூ இந்த மாதிரி கூட என்ன கலர்னாலும் நம்ம போட்டுக்கலாம். அந்த போட்டிருக்கப்போ இந்த லைன் வந்து இந்த மாதிரி தெரியுதா ஓரத்துல, அதே மாதிரி தெரியும். அதனால உங்களோட சாய்ஸ், ஒன்னு ஃபேப்ரிக் க்ளூ கொடுங்க அல்லது 3D கொடுங்க, ஏதாவது ஒண்ணு போடுங்க. Ma'am, when are you going to speak in English? 3D or fabric glue, ma'am? Yeah, that we can show. So, Ma'am, please English. Ma'am, please speak in English. We can't understand anything. Ma'am, please repeat. We are not able to understand a single word. If you are not able to repeat, then please let us know. We will leave the meeting. We have other work also, ma'am. It should be prior Yes, informed that it will be in Tamil. Guys, don't be so rude. Hello, don't be so rude. She will explain. Give her a chance, yeah. She's No, just. I am not. No. You don't have to say. You don't have to say. I will read. I will leave the place. everybody listen to me. You want to leave? You leave the place. Don't be so rude to her. Okay, she's your teacher after all. You are taking me in a wrong way. I am talking very politely that you are not able. She's here to teach you. She's here to teach you. She's here to teach you. Excuse me, I told you, just wait. Otherwise, if you have other work also, you please leave. No problem. Others are waiting eagerly, very eagerly. These people are waiting to know something. Please wait, Ma. Please give some time. She will explain in both the languages also. Please wait. I already told you, as per the norms, this is comes under Tamil Development Department. So please let her intro in both the languages. Please wait. Yes, ma'am. Please continue, ma'am. Not a problem. If you have work, please leave. That's not at all a matter, ma. Okay, that and all you don't have to say here. Yeah, correct, If you have ma'am. work, Totally. please go, Yeah, ma. please leave. Exactly. Please be calm. Okay. By seeing, everyone can understand. Only by seeing. Actually, art has no language, ma. First understand that. Okay, Yes, please. you just exactly show us. We can understand. Take the OSP sheet, cut the paper, A4 sheet paper. Under the OSP sheet, outline, draw the 3D outliner or fabric glue, anyone. 3D outliner, use it. No, class 11. Class 11. Ibi?
3D outliner outline வரைஞ்சி போட்டுக்கணும். அவுட்லைன் போட்டுக்கணும். ட்ரை இன் half an hour. இது வந்து அரை மணி நேரம் காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த 3D half an hour காஞ்ச அப்புறம் நம்ம கிளாஸ் கலர்ல எனி கலர் 1 கலர் ஆர் 2 கலர் இந்த இது 3D காஞ்சது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாஷ் ஷீட்ல நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ யூசிங் ஃபேப்ரிக் க்ளூ டிரான்ஸ்பரன்சி. How many petals? Petals வந்து நம்ம சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ 8, செகண்ட் ரோ 7, third row 6, fourth row All are 5. different size? No, ஒரே size. Single size. This transparency is இது வந்து glittering effect இப்படி இருக்கும். இது கட்டி ட்ரை ஆனதும் fabric 3D. Please tell me again, ma'am. Please again, how much platters? First row அதாவது under கடைசில இந்த row 8 piece, second row 7 piece, third row 6 piece. Ma'am, first row कितना? First row how much? 8 piece. 8, 7 and 6. Okay. Yes, ma'am. Yes. Thank What you. is the green color which you have used inside and outside? What is the green? What is the material? Material glass colors. இது என்ன No, மெட்டீரியல்? Foam sheet. Okay. Foam sheet. Glass color applying. Any colors. Green. Any colors. Bubbles வராம பாத்துக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓரத்துல அப்ளை பண்ணனும். ஓரத்துல பண்ணிட்டு மேம் Yes. மேம் இந்த ரெண்டு சைஸ்ல எந்த சைஸ் மேம் யூஸ் பண்ணணும்? மேம் இந்த ரெண்டு சைஸ்ல எந்த சைஸ் யூஸ் பண்ண? என்ன நீங்க என்ன பேர்லமா இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு தெரியல ஆக்சுவலி. அர்ச்சனா ராகவி. ஏதோ இங்க வச்சு ரெண்டுத்துல எந்த சைஸ்? பெரிய ஸ்லீவ். பெருசு எடுத்துக்கோங்க. அம்மா பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே மேம். நான் ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் இருந்தா பிரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிருங்க. பிரஷ் வந்து கொஞ்சம் பழைய பிரஷ்ஷா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு ஏர் பபிள் வராது, வந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படி ஓரத்துல எடுத்து விட்டுருங்க. வராம அப்ளை பண்ணுங்க. வந்துச்சு அப்படின்னா பிரஷ் வச்சு அப்படியே எடுத்து விட்டுருங்க. சரி, எடுத்து விட்டு இது பண்ணிடுங்க. மேம் எந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம்? எனி கலர்ஸ், என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். இதே நான் டபுள் ஷேடும் காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் போட்டு ட்ரை பண்ணி வச்சது, அதுல நான் காமிக்கிறேன். டபுள் கலர்ஸ் ரெட் அண்ட் yellow போடலாம், ஆரஞ்சு அண்ட் yellow போடலாம், ப்ளூ அண்ட் பிங்க் போடலாம். எனி கலர்ஸ். நான் ப்ளூ அண்ட் பிங்க் போட்டு காமிக்கிறேன். Ma'am, Yes. ma'am, please explain once again. Ma'am, I have joined yet only. Yes ma, what do you want to say? मैं कहना चाह रही हूँ कि आप लोग मुझे फिर से एक्सप्लेन कर दीजिए प्लीज. Can you speak in English? Can I explain in Hindi?
Okay. I am. ओके बेटा, सबसे पहले पेपर पे एक पेटल ड्रॉ कर लेनी है, सिंगल, ठीक है, सिंपल नॉर्मल पेपर पे। उसके बाद आपको OHP शीट लेनी है, वो पेपर नीचे रखना है और उस पे गोल्ड आउटलाइनर से ट्रेस करनी है। ओके ओके, फिर इसमें मैम ने ग्लास कलर फिल कर दिया है। साइज आपकी चॉइस है, कलर आपका चॉइस है। फाइन मैम? ओके मैम। थैंक यू मैम, थैंक यू मैम। ब्लू अप्लाई ஆஃப் போட்டிருக்கேன். பாதிக்கு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிருக்கேன். கீழே பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. பிங்க் கலர். Blue and pink, violet. Yeah. Blue and red. Blue and pink. Pink and blue and pink or pink and blue. Ma'am, நான் yellow and pink பண்ணலாமா? என்னப்பா? Yellow and pink பண்ணலாமா? Yellow and pink. Any colors? என்ன choice? Yellow and red, yellow, orange, yellow and pink. Any color. பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துறோம். அவுட்லைன் வந்து கட் பண்ணி எடுத்துறோம். ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதும் கட் பண்ண நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க. இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி மொத்தம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. Ma'am, how many pieces we can cut a petal? மொத்தமா எத்தனை பீஸ் தேவைப்படும்? 8 numbers, 8 petals in first row, 7 petals in second row and 6 petals in third row beta. Third row. Okay ma'am. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரை ஹவர்ஸ் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். கிளாஸ் கலர் ஊத்தி கிளாஸ் கலர் அப்ளை பண்ணி ட்ரை ஹவர்ஸ் 2-3 ஹவர்ஸ். ஹவர்ஸ் பேக் கட்டிங். excess pieces cut பண்ணி கட்டி excess pieces cutting. green 4 எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வச்சிருக்கேன். நம்ம கலர் சாய்ஸ் வந்து நம்ம சாய்ஸ், நம்மளோட சாய்ஸ். இனி கலர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி கலர் யூஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதுல இந்த அளவுக்கு அத அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். தரையில வச்சு இப்படி வச்சு hold it, press பண்ணியா இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண யூசர்
ஆல் பெட்டல்ஸ் ஃபோல்ட் பண்ணிடணும். Any doubt? No, ma'am. Clear. Okay. Oh, thank you. ஃப்ளவர் மாதிரி எத்தனை இது பாட் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்? 7, 15, 22 போடு. 22. First row 8, 7 rows 7, second row 7, third row 6. அப்பனா மொத்தம் 22 இது பார்ட்ஸ் வெட்டணுமா? Yes ma'am. Yes, yes. ஓகே, எல்லாம் ஃபோல்ட் பண்ணியாச்சு. நான் green 4 எடுத்துக்கிறேன். லைட்டா green ஷேட் இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக green 4 எடுத்துக்கிறேன். ஹோம் ஷீட் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எனி கலர், பட் கிரீன் கலர் நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். கிரீன் கலர் எடுத்தீங்க அப்படின்னா இதை நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ளவர் வேணா இந்த அளவு வச்சுக்கோங்க, இல்ல கொஞ்சம் கட் பண்ண வேணும்னா நான் கொஞ்சம் கூட சின்னதா கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இது பெரிய ஃப்ளவருக்கு இந்த மாதிரி பெருசு. சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா diameter or what is the radius or diameter? என்ன சைஸ்? 3 inches. This is 3 inches, 4 inches. 3 inches, 4 inches. Okay, நான் 3 inches flower எடுக்கிறேன். இது வந்து 3 inches. foam sheetல இப்படி வரைஞ்சி கட் பண்ணி. The circles, can you just explain please? Is it different size? Yeah, is it of different size each one? The center foam one? Big flower 4 inches. Okay, okay. Lotus 3 inches. Okay, okay, okay. Thank you, ma'am. Center piece நம்மளோட இது வச்சுக்கோங்க, சிம்பிளா வச்சுக்கோங்க. அதாவது கேண்டிலோட பேக் சைஸ். Okay. உள்ள வைக்கிறது வந்து கேண்டிலோட பேக் சைஸ். Okay, okay. ठीक है मैम, thanks.
தடவை வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வெட்டி வச்சிருக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணோம். Ma'am, what that pink lotus we need 2 round? 3 rounds. 3 rounds. Yes. Okay, 1 is 4 each. 1 4 each. And other 2? First 4 place ஓட்டும். First green color எடுத்துக்கிறேன். Any color choice நம்மளோடது. ஃபோல்ட் பண்ணதுல இந்த ஃபோல்ட் பண்ணது, அதாவது நம்ம மடக்கிட்டோம்ல, அந்த மடக்குன பகுதியில மட்டும் இந்த மாதிரி ஃபேப்ரிக் தடவை தடவிட்டு இந்த மடக்குன பகுதி உள்ள வர்ற மாதிரி இப்படி வச்சு இப்படி ஊத்தியும் இப்படி வச்சு ஒரு பிரஸ் கொடுத்து ஒரு 2 minutes பிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணதை apply the glue, fixing. ஒரு 2 minutes பிடிச்சாதான் அது நல்லா ஸ்டிஃபா நிக்கும். லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் நமக்கு தண்ணியில போட்டாலும் ஒன்றும் செய்யாது. அதனாலதான் நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்றேன். ஃபெவிகால் இது வேண்டாம். ஃபேப்ரிக் க்ளூ பாத்திரம் பறக்கிறதுனால நான் இது ஒரு சின்ன வெயிட் வச்சிருக்கேன். பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. Ma'am, please place it in the white paper. It will be visible. No, what you are making. Okay. Okay, thank you. சென்டர்ல green 4 pieces வச்சிருக்கேன். 4 also center இல்ல என்ன ப்ளூ கலர் 6 என்ன கலர் வெயிட் ஏதாவது வச்சு அப்ளை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் பிடிக்கும். பிரஸ் பண்ணி விடுங்க. நல்லா 2 minutes பிரஸ் பண்ணி பிரஸ் இட். 1 row finish. One row finish. Okay, next row.
இது A4 size. இன்ச் வந்து 3 inches கட்டட். 3 inches கட்டட், அது 4 inch. 3 inches போடணும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுனால அடுத்தடுத்த ரோ வைக்கிறேன். 1 ரோ காஞ்சி ஒரு 2 minutes 5 minutes கழிச்சு அடுத்த ரோ பண்ணீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா நீட்டா இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ செஞ்சு காமிக்கணுங்கிறதுனால நான் அடுத்தடுத்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே ஒட்டிட்டே வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா ஒரு ரோ காஞ்சி அடுத்த ரோ அடுத்து பண்ணுங்க. காயிற வரைக்கும் டைமிங் கொடுங்க. ஒரு ரோ காயறதுக்கு ஒரு 10 minutes டைம் கொடுத்து அடுத்த ரோ யூஸ் பண்ணீங்க ஒட்டுனீங்க அப்படின்னா நல்லா ஃபிக்ஸா ஒட்டிக்கும். இப்போ செகண்ட் ரோ முடிஞ்சது. தேர்ட் ரோ 7 petals வச்சாச்சு. அடுத்து 6 petals. அதை வேணா கழட்டிடுங்க. அதை வேணா கழட்டிடுங்க. கழட்டிடுங்க. அதை இழுத்தீங்கன்னா வந்துருங்க. மேல அதை இழுத்துட்டு இல்ல அதோட ஃப்ரெண்ட் ஓகே. 3 ரோ ஒட்டியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 3 rows ஒட்டியாச்சு. இது மேல இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீஸ ஒண்ணு ஒட்டிடலாம். ஓகே. இந்த மாதிரி கட் பண்ணுது. இதுனா நம்ம கேண்டிலோட பேக் சைஸ் அளவுக்கு. ஓகே. ஒரு 1.5 inches சர்க்கிள்ஸ்ல நம்ம ஒட்டி ஃபேப்ரிக்ல கொஞ்சம் தாராளமா போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதாவது வெயிட் ஏதாவது கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஏதாவது வச்சு விட்டு ஒரு 10 hours கூட நல்லா ஸ்டிஃபா நிக்கிற மாதிரி
ஒட்டிக்கலாம். இது கீழே இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு, இது நம்ம பேஸ்ல ஒட்டியிருக்கோம். நம்ம பண்ண பேஸ் இது நம்ம தண்ணியில மிதக்கிறதுக்காக நம்ம பண்றது. இந்த பீஸ் எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வட்டமா பண்ணி வச்சிருக்கோம்ல கேண்டில் சைஸ், அதே சைஸ்ல ஒரு 4 பீஸ் ஆர் 5 பீஸ் எடுத்துக்கோங்க. 4 ஆர் 5 பீஸ் எடுத்துட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒட்டிருங்க. What do you mean, ma'am? 4 or 5 piece we have to put on the bottom side to float? Yes, yes, ma'am. Yes, ma'am. Okay, okay. Thank you. If it becomes wet, then the layers won't separate when you put in water. வாட்டர்ல ஒண்ணும் செய்யாது மேம். No, it is fabric glue. It will not separate. Yes. Fabric glue யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. 3-4 hours தண்ணியில கிடந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. 3-4 hours தண்ணியில இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. Okay, thank you. This is very nice idea actually. Thank you, ma'am. Will it really float the whole night on Diwali? Yes. Not sink down? ஒரு 4-5 hours தண்ணியில போட்டா ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு மேல போடையில சில நேரங்கள்ல கம் அப்ளை வந்து பண்ணது வெளியில வர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கம்மு, அதனால. ஓகே. இது கீழே நம்ம ஒட்டிடுவோம். இது கொஞ்சம் செட் ஆயிருக்கு. நல்ல ட்ரை ஆன அப்புறம் தான் நீங்க ஒட்டணும். நான் வந்து இப்போ காமிக்கிறதுக்காக இப்போ சென்டர்ல ஒட்டிடுறேன். பாருங்க, சென்டர்ல கம் போட்டு நல்லா தாராளமா கம் போட்டுக்கோங்க. கம் போட்டு ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு இந்த பீஸுக்குள்ள நம்ம 4 பீஸ் 5 பீஸ் ஒட்டணும்ல, அதை எடுத்து அப்படி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டா இந்த மாதிரி இதை அப்படிங்க. ஓகே, ஃபினிஷ் இட். ஓகே, thank you. ஓகே, நீங்க வந்து கேண்டில் வந்து நான் இந்த மாதிரி கேண்டில் வாங்குறத விட எலக்ட்ரிக்கல் கேண்டில்ஸ் வருது, அந்த கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி ஹோல்ட் பண்றேன் அந்த தண்ணி ஃபோல்ட் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். தண்ணியில மிதக்க விட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வாட்டர் வச்சுக்கோங்க. பிளேட்ல தண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஏதாவது ஒரு இதுல, அதுல இந்த மாதிரி ஃபிளார்ஸ தொங்க போட்டா தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சோம். இது 2 ஃபிளார் போட்டுறேன். இதுல நாம வந்து அலுமினிய இதுதான் நான் சாதா வேக்ஸ் கேண்டில் எடுத்திருக்கேன். நீங்க எலக்ட்ரிக்கல் கேண்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் யூஸ் ஆகும். நமக்கு இதோட ஹீட் வந்து அதை ஸ்பாயில் பண்ணாது. இதுல வந்து ஹீட் ஸ்பாயில் பண்ணாம இருக்குதுக்கு அந்த நம்ம ஃபுட் ஃபாயில் இது இருக்குல்ல, நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம பேக் ஆகி வரும்ல ஃபாயில் பேப்பர், அந்த ஃபாயில் பேப்பர் இதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்து இது பண்ணா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஆனா நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் கேண்டில் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Okay, foil will make it heat resistant. Yes, yes. Okay. இது ஃபாயில் பேப்பர். இதை ஃபோல்ட் பண்ணிட்டு 2 or 3 ஃபோல்ட் பண்ணிட்டு இதை இப்படி உள்ள வச்சு இதை அப்படியே இது பண்ணிடுங்க. சைடு ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, கவர் பண்ணிடுங்க, கேண்டில கவர் பண்ணிடுங்க. இப்படி கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பவுல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்படி ஒரு பவுல் மாதிரி இருக்கும். இதுல நீங்க கேண்டில பொருத்தி வச்சீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி இதை ஸ்பாயில் பண்ணாது. இல்ல அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக்கல் கேண்டில் வாங்கி, எலக்ட்ரிக்கல் இப்போ கேண்டில்ஸ் நிறைய விற்கிறாங்க மாடல்ஸ், அது வாங்கி வச்சுக்கலாம். For how long we can float it in the water, ma'am? For how long? இது பண்ணீங்க அப்படின்னா 2-3 hours. 3 to 4 hours, ma'am. Okay, thank ஏன்னா you. நமக்கு வந்து இது வந்து
தண்ணி உள்ள போயிடும். அதனால 3 to 4 hours வரை ஒண்ணுமே பண்ணாது. அப்புறம் ட்ரை பண்ணிட்டு திருப்பி நம்ம பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்ல. Thank you, ma'am. You showed very well. Thank you. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துட்டு இருந்ததுக்கு They are looking really beautiful. நான் பண்ணி காமிச்சிடுறேன், ஃபுல்லா பாத்துக்கோங்க. அந்த இதையும் இது அதுல இன்னொரு மாடல் இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் மாடல்ல அதுவும் நான் போட்டு காமிச்சிடுறேன். Ma'am, for sunflower also the same play. Method. Yes, cut மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸா கட் பண்ணனும். Okay, okay. Thank you. Ma'am, will you share different shape leaves in the group, please? இந்த ஷேர் பண்றேன் மேம். Okay, ma'am. Thank you. This the size please tell us, ma'am. Okay, now size. They are long and narrow, I think 2 inches. Yes. Very pretty. It looks very nice. Ma'am, can you All please flowers are summarize the whole beautiful. thing? Ma'am, can you please summarize the whole thing, please? Yes, please summarize, ma'am, in case somebody has missed out something. Yes, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகேப் பண்றேன். Yes. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிராப் ஷேப்ல பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. எனி பேப்பர்ஸ். ஓகே, கட் இட் பேப்பர் டிராப் ஷேப், டீப் டிராப். இது வந்து சன்ஃப்ளவருக்கு நல்ல இந்த மாதிரி டிராப், இந்த டிராப். ஓகே, ஃப்ளவருக்கு. அப்புறம் ஓஎச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. ஓஎச்பி ஷீட்ல நீங்க அவுட்லைன் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணும். அவுட்லைன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சும் பண்ணலாம், 3D அவுட்லைனர் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். எனி கலர்ஸ் வச்சு அவுட்லைன் பண்ணிட்டு கிளாஸ் கலர் வச்சு உள்ள ஃபில் இட் கிளாஸ் கலர். எனி கலர்ஸ். நான் ப்ளூ அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவுல பர்பிள் மாதிரி வந்திருக்கும் பாருங்க. ஓகே, இந்த எக்ஸஸ் பீஸ் எக்ஸஸ் பீஸ் கட் பண்ணிட்டு அதை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் எப்படின்னா இது வச்சு ஸ்டீல் ஸ்கேல் வச்சு இது மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிருங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துடலாம். ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோம் ஷீட் 3 inches. சன்ஃப்ளவருக்குன்னா 4 inches எடுத்துக்கலாம். இந்த லோட்டஸ்க்கு 3 inches போதும். ரவுண்ட் சர்க்கிளா கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ண பேப்பரை இந்த இடத்துல மட்டும், நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்துல மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ தடவி இதை அப்படியே ஒட்டிட்டு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரோ 8 பீஸ், செகண்ட் ரோ 7 பீஸ், தேர்ட் ரோ 6 பீஸ் ஒட்டி 1 ரோக்கு 10 minutes ட்ரை ஹவர்ஸ் அப்படி கொடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி நீங்க அடுத்தடுத்து பண்ணி ஒட்டிக்கிட்டே வரலாம். ஒட்டிகிட்டே வந்து 3 hour இதுவும் பண்ணி முடிச்சுங்க. 3 ரோவும் பண்ணி முடிச்சு ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேண்டிலோட சைஸுக்கு, பேக் சைஸுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் ஒன்று கட் பண்ணி அதை ஃப்ரண்ட்ல ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பேக் சைடுக்கு இந்த மாதிரி 4 பீஸ், இதே அளவு 4 பீஸ் ஒட்டி ஒன்று பக்கத்துல அப்படி அடுத்தடுத்து ஒரு 4 பீஸ் இப்படி ஒட்டி சேர்ந்து ஒட்டி பின் பகுதியில இப்படி ஒட்டி விட்டுறோம். Okay. The 4 pieces are of 3 inches or less than 3. It may be 2 inches. Less. 1 and this is to be put behind, no ma'am? Behind. 1.5 inches. 1.5 inches. And this has to be put behind. Yes. Yes, it has to be put behind. Okay. Then only you will get the step. Okay. Yeah. பின்னாடி வந்து 4 pieces joint பண்ணி ஒட்டணும். ஃப்ரண்ட்ல 1 piece மட்டும் ஃப்ரண்ட்ல. Okay. ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல. Sir, ma'am, sorry, 3 inches radius or diameter? Diameter circle. 3 inches circle. It's diameter only, ma'am. Ma'am, you filled the glass colors with brush or directly with the bottle? Directly. Okay, ma'am. Bubbles only brush. No. Bubbles வந்தா மட்டும் brush வச்சு யூஸ் பண்ணி. Nicely explained. We are happy to attend your workshop, ma'am. Thank you, ma'am. Yes, they are looking very beautiful, ma'am. Very nice, ma'am. Very nice. Thank you, ma'am. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த
வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கு மேம். அந்த வாய்ப்பு கொடுத்த சத்யவல்லி மேமுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. Actually, when we see with concentration, language is Yeah, not you very, don't very need hard. any language. நல்லா இருக்கு மேடம். Thank you so much for your time. Thank you ma'am. நீங்க எனக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள போட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்க. நீங்க செஞ்ச ஃபினிஷ நாளைக்கு ஈவினிங்குள்ள 5-6 குள்ள அனுப்புங்க. நான் வந்து சர்டிபிகேட் மறுநாள் அனுப்புவோம். லிங்க் அனுப்புவோம், நீங்க சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. சர்டிபிகேட் வந்து ஒன் டே தான் வேல்யூபிளா இருக்கும். ஓகே. பிரச்சனால தான் அனுப்புவோம், குரூப்ல போட மாட்டோம். யாரு அனுப்பிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும். मैम प्लीज टेल इन हिंदी ना. वो बोल रही है कि प्लीज सबमिट बाय टुमारो इवनिंग. जो भी सबमिशन देगा इस आर्टिकल की टुमारो इवनिंग तक, फिर वो सर्टिफिकेट लिंक देंगे, यही? ओके ओके, थैंक यू. Thank you. Ma'am, if we are using electrical light and we need to put aluminum foil. No, aluminum அதுக்கு வந்து weight இது இருக்காது. 200 இந்த சைடு. Excuse me. मैम ये कैसे यूज करने हैं ये समझ नहीं आया. हेलो, क्या समझ नहीं आया? Foil is used, you know, for electrical wire no need of using foil. Foam sheets, वो circle. மேம் நம்ம அகல் விளக்குல கூட நம்ம எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாமா? அகல் விளக்குல வச்சீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஆகி ஸ்பாயில் ஆயிடும். only கேண்டில் கப் இந்த மாதிரி கப் இந்த கேண்டில் அலுமினிய கேண்டில் ஆர் எலக்ட்ரிக்கல் கேண்டில் வருதுல, இப்போ எலக்ட்ரிக்கல் கேண்டில் வருது, அது யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ். ஓகே மேம், ஓகே மேம், थैंक यू மேம். मैम इलेक्ट्रिकल कैंडल यूज பண்ணோம்னா எவ்வளவு நேரம் மேம் நிக்கும்? 3-4 hours the அது மட்டும் இருக்கும். நமக்கு வந்து उद्या संध्याकाळपर्यंत सबमिट करायचं ना सर्टिफिकेट मिळेल त्याचं. சொல்லுங்க. said that after 3-4 hours the public group will come out. So instead of that, can we use thread and needle to stitch them? Foam sheet doesn't after 4 hours. சொல்லுங்க. I love your petals and I love your flower. Thank you. Okay, ஏதாவது டவுட் இருக்கா? Ma'am, it was very easy and nice, interesting. Thank you ma'am. Thank you dear participant. நிறைய பேர் வந்து டீச்சரை ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. நீங்க பேசுற தமிழ் கேக்குறப்போ இட்ஸ் ரியலி வெரி நைஸ். யுவர் தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களை விட நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். Thank you. I will post the video in the group. You can check one. So you can check and please prepare this what is the floating daya in one day. Tomorrow you have to submit. We will send you the link tomorrow. Okay ma'am. Okay ma. Okay. Thank you ma'am. so much. Thank you very much. Take care all. Tomil le lo.